நீட்டை பற்றி சொன்னீங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ ஒரு 25,000 பிள்ளைங்க அப்ளை பண்ணாங்க. இப்போ கூட ஒரு 12,361 பிள்ளைகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு விலக்க வேண்டும். அது சார்ந்து சட்ட போராட்டத்தில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் ஏற்கனவே 85 லட்சம் கையெழுத்தை அது சார்ந்து இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தில் வெல்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது வரைக்கும் பிள்ளைகளை கன்ஃபியூஸ் பண்ணிவிடக்கூடாது. அது சார்ந்து பிள்ளைங்க அதை சார்ந்து நோக்கி அதை எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்கிற விதத்தில் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் கொண்டு அவருக்கான அந்த பயிற்சியை தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னது போல நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நிகராக வேறு எந்த ஆசிரியரும் வந்துவிட முடியாது என்பதற்கு ஒரு காரணம் என்று தான் இந்த கொஸ்டின் பேங்க் நீட்டுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேங்க் அவங்க வந்து தயாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 752 மார்க் நினைக்கிறேன். நீட்டில் வந்து முழுமையான மார்க் அதில் கிட்டத்தட்ட 300-400 மார்க் பார்த்திங்கன்னா நம்முடைய டீச்சர்ஸ் உருவாக்குற அந்த கொஸ்டின் பேங்க்லேருந்தே வருகின்ற அளவிற்கான ஒரு திறமையான ஒரு ஆசிரியர் பெருமக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 7.5% பற்றி நீங்கள் சொன்னீங்க. நேற்றே அது சார்ந்து அதிகப்படியாக உள்ளபடியாக அது நல்ல திட்டம் தான். இன்றைக்கு 7.5% என்பது மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாமல் தொழிற்படிப்பு சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கி டியூஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி, அவருக்கான மெஸ் ஃபீஸாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் ஃபீஸாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்கை ஊர்லேருந்து வரும்போது வருகின்ற அந்த பஸ் ஃபீஸாக இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து நம்முடைய தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். இன்றைக்கு எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் மாணவர் சார்ந்த ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதில் கட்சி வேறுபாடு பார்க்காமல் நேற்று நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தினோம், அதனால தான் வந்துதா என்று கூட நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாம் எடுத்து பேசுங்க. அதில் ஒரு உணர்ச்சியோடு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டருடைய அன்பு மகன் அன்பழகன் 35 வயது மகன் 17/10/2020 அன்றைக்கு அவர் மறைந்து போனார். அந்த கலக்கத்தில் இருந்த தந்தை. ஆனால் ஒரே 7 நாட்களில் 24ஆம் தேதி அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை தலைவர் அறிவிக்கிறார் என்று சொல்லும்போது என் ஒரு மகன் போனான், சரி இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற பிள்ளை என் பிள்ளை தான், அதுக்காக நான் இந்த போராட்டத்தை நடத்தி காட்டுகிறேன் என்று தலைவருடைய ஆணையேற்று நடத்தி காட்டியவர் தான் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர். அதனால தான் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இங்கே உட்கார்ந்திருக்கார். அன்றைக்கி தலைமையேற்று நடத்திய நம்முடைய தமிழ்நாட்டுடைய அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கார். எங்களுக்கும் உணர்வு தெரியும், இல்லை என்று சொல்லவில்லை. அனைவரும் சேர்ந்தான் மாணவர்கள் சார்ந்து என்று வரும்பொழுது உன்னால் வந்துச்சா அது என்னால் வந்துச்சா என்று இல்லாமல் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுதே கிரெடிட்டை நீங்களே கூட எடுத்துக்கோங்க, எப்படியாச்சும் நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுங்க, அந்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்கின்ற அளவுக்கு தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் சொன்னீங்க பல திட்டங்களுக்கு வந்து நீங்கள் பேரை மாற்றி வச்சுங்க. சார் இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 67 வகையான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எப்படியும் பதிலுரை நான் சொல்லும்போது அந்த திட்டங்களை பற்றி நான் கோடிட்டு சொல்கிறேன், நேரம் இல்லை. அப்படி சொல்லும்போது அந்த 67 திட்டங்களும் புதிதான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக என்னுடைய பதிலுரை அமையும் என்பதை இந்த நேரத்தில் பேரவைத் தலைவராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணியன் பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த மாரல் சயின்ஸ் பாடம் கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லியிருக்கீர்கள். கண்டிப்பாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் அது சார்ந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அதே மாதிரி 3 மடங்காக நீங்கள் வந்து உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து நமக்காக ஒதுக்கப்படுகின்ற பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இருக்க வேண்டும் என்று 7 விதமான உறுதிமொழியை உங்களுடைய முதலமைச்சர் தான் சொன்னார் என்று நீங்கள் சொன்னீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். திருச்சியில் நடந்த மாநாட்டில் அந்த 7 உறுதிமொழியை சொல்லும்பொழுது அதனுடைய கால அளவு என்பது 10 ஆண்டுகள் என்று வைத்திருந்தோம். அந்த 10 ஆண்டுகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.8 அளவுக்கு இன்றைக்கி அதிகமாக படுத்தியிருக்கின்றோம். 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக 3 மடங்கை தாண்டுகிற அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து அந்த பட்ஜெட்டை நாம் ஒதுக்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் லேடி வெல்லிங்டன் பள்ளிக்கூடத்திற்கு வந்து ஏன்னா இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட், படி இருந்தாலும் அதை வலுப்படுத்த வேண்டும், இந்த கட்டமைப்பை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று எல்லாத்துக்குமான ஒரு விழிப்புணர்வை கொடுத்து இன்றைக்கி அது அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. அதோட ரெசல்யூஷன் நம்ம இங்கே வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேராசிரியர் பள்ளி வளாகத்தில் இங்கே ஒரு சென்ட்ரல் அசஸ்மெண்ட் வச்சுட்டு எந்தெந்த ரெசல்யூஷன்ஸ் யார் அதிகமாக கேட்குறா, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவையாக எது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாம் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வளர்ச்சி என்று வரும்போது தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஒரு 17 விதமான ஒரு கோல் நாம் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லா கண்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 17 விதமான கோல் வந்து நம்முடைய இந்தியாவும் அந்த இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் சமீபத்தில் நம்ம வந்திருக்கின்ற நிதி ஆயோக் மூலமாக வருகின்ற அந்த செய்தியை பார்த்திங்கன்னா தரமான கல்வி வழங்குவதில் நம்முடைய தமிழ்நாடு என்பது இன்றைக்கி 4வது இடத்தில் இருக்கிறது என்பது நமக்கான பெருமை. பிகாஸ் இவ்வளோ திட்டங்கள் நம்ம செயல்படுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு கருத்துக்காக இந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் நிறையா தேவைன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை சொல்லிக்கிறேன். ப்ரைமரி கிரேட் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இது நேஷனல் ஆவரேஜ் வந்து 21, நம்ம 20க்கு நம்ம கொடுக்குறோம். 6ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு பார்த்தா நேஷனல் ஆவரேஜ் 18 பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் சொன்னால் நம்மளும் 18 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். செகண்டரி கிரேட் என்று வரும்போது நேஷனல் ஆவரேஜ் 16 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னால் நம்ம 11 பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் நம்ம கொடுக்குறோம். நாம் அதிகமாக பார்க்க வேண்டியது வந்து பிஜி டீச்சர்ஸ் தான் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தும்.
பிஜி டீச்சர் சார்ந்து இந்த ஆட்சி காலம் மாறிய பிறகு 384 பேர் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வருங்காலத்தில் ஒரு 1915 பேர் நம்ம எடுக்க இருக்கின்றோம். செகண்டரி கிரேடு டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2768 பேரை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நம்ம அதுக்கான அந்த கீ ஆன்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்புகின்ற அந்த பணியில் நம்ம தொடர்ந்து நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மூலமாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.